உங்கள் பர்சன் ரொம்ப ரீசெண்டாக முணுமுணுத்துட்ருக்க பாடல் வரிகள் என்ன அப்படின்னு தான் இங்கே பார்க்க போகிறோம். ஏன் முணுமுணுக்கிறாங்க, இந்த பாடல் ஏன் அவங்களுக்கு ஸோ க்ளோஸ் டு தேர் ஹார்ட், அப்படி தான் பார்க்க போகிறோம். உங்கள் பர்சனோட பாடல், அதாவது உங்கள் பர்சன் முணுமுணுக்கிற பாடல் வரிகள் உங்களுக்கு எக்ஸாக்டாக வேணும் அப்படின்னா ஸ்டே ஃபோக்கஸ்ட். உங்கள் எனர்ஜி ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்கள் எவ்வளோ தூரம் ஃபோக்கஸ்டாக இருக்கீங்களோ அவ்வளோ பர்ஃபெக்டாக உங்களுக்கு இந்த ரீடிங் அமையும். ஸோ ப்ளீஸ் ஃபோக்கஸ். கவிதை, உங்கள் பர்சன் கவிதை எழுதுவாங்க போல இருக்கு. ஸோ ஒருத்தவங்களோட ஸ்பெசிஃபிக் கவிதை இது. அது ஒரு வா இந்த சாங் வெளியில் வர துடிக்குது. ஸோ இன்றைக்கி என்னென்ன சாங்ஸ் வந்திருக்கு? பியூட்டிஃபுல்லான சாங், நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன். ஓகே, ஒரு சிலருக்கு ஒரு நெகட்டிவ் எனர்ஜி வந்திருக்கு. அவங்க ஏதோ பற்றி பொய் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம். இது வந்து கவிதை என்னென்னா, நீயே கடல் உன் அலை நான் கரை சேர்வேனை தவிர கடந்து செல்ல மாட்டேன், கலைந்தாலும் மீண்டும் முன்னிடமே, நமக்குள் ஒளிந்திருக்கும் காதல் என்றும் அற்புத சக்தி, காதல் என்னும் அற்புத சக்தி. நான் ரொம்ப க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். இது உங்கள் பர்சன் உங்களுக்கு எழுதின கவிதையாக கூட இருக்கலாம். ஹூ நோஸ், மேபி இந்த சென்ஸில் அவங்க கவிதை எழுதி உங்களுக்காக காத்துட்ருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ உங்களை கடந்து போக மாட்டேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் தான் கடல்னால் அவங்க அலை, ரெண்டும் பிரியவே பிரியாது. காலை நினச்சிட்டு திரும்ப வந்துடுவாங்க. இட்ஸ் லைக் எந்த உயிரே கண்கள் முழுதும் முந்தன் கனவே. இங்கே பாருங்கள், அன்பே ஒரு நிமிடம் உன்னை மறந்திருக்கு என்னாலே முடியவில்லை, இங்கு எந்த நாள் முழுக்க உன்னை நினைத்திருக்க ஒருபோதும் அழுக்கவில்லை, சின்ன சின்ன கூத்து நீ செய்கிறத பார்த்து உள்ளுக்குள்ளே நான் சிரித்தேன். ஸோ யாரோ ஒருத்தங்க இங்கே ரொம்ப நாட்டி குரூப் ஆஃப் பீப்புள் பார்க்குற கலெக்டிவில். ஸோ அதை ரொம்ப ரொம்ப ரசிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயம் நீங்கள் அப்படியே பச்சைக்கன்னு போய் அவங்க மனசில் ஒட்டிக்கிட்டீங்க, உயிரோட உயிராக கலந்துட்டீங்க. அதாவது அவங்க சொல்ல விரும்புகிறாங்க இந்த பாடல் வரி மூலம். ஒரு சிலருக்கு இந்த பர்சன் வந்து பாடல் பார்க்கறதோட கவிதை வரிகள் படிக்கும்போது அவங்களுக்கு உங்கள் ஞாபகம் வந்து உடனே வரும். காதல் ரிலேட்டடான கவிதை வரிகள் வந்து மேபி பாடல் வரிகள் கூட. பிரிவு என்பது முடிவில்லை, அதை நம்மை நாமே கண்டெடுக்கும் ஒரு பயணம். இன்றைக்கி 2 கவிதை கார்டு வந்திருக்கு. ஸோ நீங்கள் நிச்சயமாக நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனில் தான் இருக்கீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பாட்டம் டெக் எனர்ஜியில் நான் எழுதியிருக்க நோட்ஸ் பார்த்தீங்கன்னா நோ கான்டாக்ட். இந்த நோட்ஸை நான் ஃபுல்லாக காமிக்கல, பட் இது நோ கான்டாக்டில் இந்த பர்சன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க, மறைச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம் இந்த இதுலேருந்து வெளியில் வருதான்னு பார்க்கலாம். பட் இந்த பர்சனோட எனர்ஜி பார்க்கும்போது ரொம்ப ஜென்யூனாக இருக்குது. அதில் எந்த டிவைன் லவ், அதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் தேவையில்லை. பட் இதுக்கு முன்னாடி அவங்க இந்த கனெக்ஷனை புரிஞ்சுக்காத போது ஏதாவது சொதப்பியிருக்கலாம், அதோட கில்ட் இன்னும் உங்களுக்கு வருது. பட் வாட் இஸ் திஸ் லைஸ் ஆல் அபவுட், அது மறைக்கிறாங்க, அதை வந்து சொல்ல விரும்பல. ஏன்னா பாட்டம் டெக் எனர்ஜியில் வந்துருக்கு, அதை நான் எடுக்கிற ஐடியா இல்லை. அந்த டாபிக் அவங்க பேசுறதுக்கும் அவங்களுக்கு விருப்பம் இல்லை. பட் வி ஆர் டிக்கிங் 8 of cups. நீங்கள் தான், உங்களுக்கு தெரியும் என்ன விஷயம் அப்படின்னு, நீங்கள் தான் வாக் அவே பண்ணியிருக்கீங்க அவங்கக்கிட்டேருந்து. அந்த பொய்யை மறைச்சனால அவங்க பொய் சொல்லியிருக்காங்கன்ற விஷயம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நான் ஒன்றும் புதுசாக சொல்லலை. ஸோ யூ நோ தட் ஆல்ரெடி. ரொம்ப எமோஷனல் ஆகிட்டீங்க. அந்த பொய் என்ன, இட்ஸ் லைக் இந்த மாதிரி ஒரு பொய் அவங்க சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கல. இல்லைனா வந்து உங்ககிட்ட ஏதாவது மறைச்சிருக்கலாம். அந்த பர்சன் வந்து மேபி அ பிளேயர். பட் இப்போது அந்த பர்சன்கிட்ட இட்ஸ் லைக் அ பாஸ்ட் விட்டுட்டு இப்போது இந்த நொடி அந்த பர்சன்கிட்ட போய் நீங்கள் உங்களை எவ்வளோ தூரம் காதலிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக கதையாக சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள் 6 of cups எனர்ஜி பாட்டம் டெக்கில். உங்களை வந்து ரொம்ப ரொம்ப ஆழமாக காதலிக்கிறாங்க. இது போன ஜென்மத்து பந்தம், ஏன்னா வந்து இது பிரியாத பந்தம். அதனால தான் இங்கே கடல் அந்த அலை கான்செப்ட் வந்ததுக்கு காரணம் வந்து இப்போது அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க என்ன அப்படின்னா அவங்க தப்பு பண்ணிட்டாங்க. ஆனால் அதை பற்றி பேசுறதுக்கு அவங்களுக்கு இஷ்டம் இல்லை. அதுதான் முக்கியமான விஷயம், நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவங்க இன்னொன்று சொல்கிறாங்க, நான் செஞ்சதுக்கு நான் அனுபவிக்கிறேன், நான் உனக்கு செஞ்ச துரோகத்துக்கான தண்டனையை நான் அனுபவிக்கிறேன், நான் இன்னும் சந்தோஷமாக இல்லை உன்னை விட்டுட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாங்க, நீ போனதுக்கப்புறம் நான் இன்னும் அப்படி ரொம்ப சந்தோஷமாக இல்லை, ஆக்சுவலாக நான் சமாளிச்சலாம்னு நினச்சேன், சமாளிக்க முடியல, நீ இல்லாமல் எனக்கு வந்து ஒன்றுமே இல்லை. இந்த பிரிவு வந்து திரும்ப உங்களுக்கு அதனால் இட்ஸ் லைக் கன்ஃபர்மேஷன் அவங்களுக்கே அவங்க பண்ணிக்கிறாங்க. இந்த பிரிவு முடிவில்லை தானே, நான் வந்து திரும்ப ஒன்று கண்டெடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் எனர்ஜி. அதே சமயம் பார்த்திங்க அப்படின்னா ஏஸ் ஆஃப் பென்டிகல்ஸ், புது ஆரம்பத்தில் தான் அவங்களோட ஃபோக்கஸ் இருக்குது. இது பிரபஞ்சம் நிச்சயமாக அந்த பர்சனுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க. இந்த காதலுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ரொம்ப துடிக்கிறாங்க பேசுகிறதுக்கு. கிங் ஆஃப் பென்டிகல்ஸ், வாவ், கிங் ஆஃப் பென்டிகல்ஸ்,
கிங் ஆஃப் பென்டிகல்ஸ் எனர்ஜி உங்களை துரத்திட்டு இருக்கு. 7 ஆஃப் வாண்ட்ஸ், 2 ஆஃப் சோர்ட்ஸ். நீங்கள் அவங்கக்கிட்ட பேசுறதில்ல, பார்க்குறதில்ல, கண்ணை கட்டிக்கிட்டீங்க. நீங்கள் கண்ணிலே பற்று அதை பண்ணி முன்னாடி வந்து நின்னா கூட ஒன்றும் பார்க்க மாட்டேன் அப்படின்னு. சிலக்கு நீங்கள் ரொம்ப கோவமாக இருந்திருக்கீங்க, இல்லைனா வந்து உண்மையை மறைச்சிட்டாங்கன்னு உங்களுக்கு வருத்தம். நீங்கள் பார்க்குறதே இல்லை அவங்கள, ரொம்ப ரீசெண்டாக நீங்கள் பார்க்கவே இல்லை. அப்படி எதாவது பார்க்குற சந்தர்ப்பங்கள் இருந்தால் கூட நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டு போகிறீங்க. சில வாக்கவே பண்ணிட்டீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வாக்கவே பண்ணிட்டீங்க. சுத்தமாக வாக்கவே பண்ணிட்டு உங்களை தனிமைப்படுத்திட்டீங்க. மேபி பிளாக் பண்ணியிருக்கலாம். இந்த பர்சன்கிட்ட நீங்கள் பேசுறதுக்கு கூட முயற்சி பண்ணல. அதுதான் அவங்கள சுக்கலாக உடைச்சிருச்சு. உங்களை வந்து இட்ஸ் லைக் வின்னிங் யூ ஓவர். உங்களை வந்து அவங்க ஜெயிச்சே தீருவேன்றாங்க. அது வந்து அகங்காரத்தில் சொல்லலை, அன்பால் நான் உன்னை ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், எங்கேயுமே உங்களுக்கு தலைக்கு பின்னாடி இருக்கிறதும் தங்க நிலா தான், இந்த பர்சன் பின்னாடி இருக்கிறதும் அதே கோல்டன் மூன் தான். ஸோ 2 பேருமே ஸ்பிரிச்சுவல் பீயிங் தான். நீங்கள் வேறு மாதிரி வாழ்க்கையை புரிஞ்சுக்கிறீங்க, அவங்க வேறு மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. தட்ஸ் இட். ஸோ இந்த பர்சன் வந்து உங்களை விடுற மாதிரி இல்லை. என்ன ஆனாலும் சரி நான் அவங்ககிட்ட வந்தே தீருவேன் அப்படின்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு மேபி அவங்களுக்கு வாழ்க்கையை புரிய வச்சது நீங்கள் தான். மேபி பாஸ்டில் இந்த பர்சன் வந்து ரொம்ப மணி மைண்டட் அந்த மாதிரி இருந்திருக்கலாம். பிளேயர் எனர்ஜிக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 6 ஆஃப் கப்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 2 பேர் தான் இருந்திருக்கணும், கூட நிறைய பேர் இருக்காங்க. பட் இப்போது நீங்கள் தான் அதில் ஹீரோயின். நீங்கள் இல்லாமல் அவங்க இல்லை. நீங்கள் நீங்கள் இருக்க வரைக்கும் அவங்களுக்கு வந்து உங்களோட வேல்யூ தெரியல. ஸோ எல்லாத்தையுமே வந்து ரொம்ப விளையாட்டுத்தனமாக எடுத்துருந்துருக்கலாம். நீங்கள் போன வாட்டி தான் த மெஜிஷியன் உங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்க. மேபி இந்த பர்சன் வந்து பாடலில் வந்து ஒரு டூலாக யூஸ் பண்ணுறாங்க. அதுதான் எனக்கு இங்கே புரிகிற ஒரு விஷயம். திரும்ப திரும்ப நீங்கள் 2 பேரும் கேட்ட பாடல்கள், இல்லைனா வந்து நீங்கள் அவங்களுக்கு சொன்ன பாடல் வரிகள், ஏதோ ஒரு விஷயத்தை த ஃபூல் நான் சொல்லலை. ஓ மை காட், பியூட்டிஃபுல்லான விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த புது ஆரம்பம் உங்கள் வாழ்க்கையில் வரணும் அப்படின்னா ஆரம்பம்னு டைப் பண்ணுங்கள், இல்லைனா த பிகினிங் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா நீங்கள் தான் இந்த பர்சன் வந்து ரொம்ப ஃபுல் ஃப்ளெஜ்டாக உங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு பாடல் வரிகள் தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. மேபி நீங்கள் 2 பேரும் கேட்ட பாடல் வரிகள். இந்த பர்சனுக்கு கவிதை எழுதுகிற பழக்கம் இருக்குது அப்படின்னா உங்களை பற்றி நிறைய கவிதை எழுதி வச்சு காத்துட்ருக்காங்க, அந்த கவிதை வரிகளை உங்ககிட்ட காட்டணும்னு. நீங்கள் இந்த கண்ணை மூடி காதை புத்தி எல்லாத்தையும் பிளாக் பண்ணி வச்சுக்கோங்க, எங்கே இந்த கவிதை வரியை காட்டுறது. ஸோ உங்களுக்கு இந்த கனெக்ஷன் கண்டிப்பாக வேணும்னு நினச்சிங்க, ஓகே தப்பு பண்ணியிருக்கலாம், திரும்ப வரனா நான் இங்கே ஏற்றுக்கிற மனநிலைமையில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி த பிகினிங் இல்லை நியூ பிகினிங் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இந்த பர்சன் மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் சம்மதிக்கிறீங்க. உங்களோட சம்மதம் இல்லாமல் எதுவும் நடக்காது. ஸோ உங்களோட சம்மதத்தை உங்கள் எனர்ஜி மூலம் தெரியப்படுத்துங்க. அது ரொம்ப ரொம்ப அவசியம் உங்களோட காதல் வாழ்க்கை முன்னாடி போகிறதுக்கு. நைட் ஆஃப் வான்ஸ் இங்கே பாருங்கள், நீங்கள் ஒன்ஸ் அந்த க்ரீன் சிக்னல் போட்ட வாட்டி எவ்வளோ வேகமாக உங்களை நோக்கி வராங்க. நைட் ஆஃப் வான்ஸ் எனர்ஜி ஃபாஸ்ட் மூவிங் எனர்ஜி. அதாவது பிளானட்ஸ்லாம் அலைன் ஆகுது சரியாக. சில கிரகங்கள் ஒன்று கூடுறது, சில எல்லாமே வந்து கரெக்டாக நடக்கும். எப்போ நீங்கள் அலைன் ஆனீங்கன்னா நான் அவங்க இருக்காங்க அப்படின்னா நீங்கள் கோவமாக இருக்கிறது, வாட் இஸ் அ பாயிண்ட்? உங்களுக்கு வேணுமா வேணாமா? வேணாம், ஒன்ஸ் விலைக்கு போயிட்டீங்கன்னா போயிடுங்க. அப்படி இல்லை நீங்கள் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த பிளாக்கேஜை ரிமூவ் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் எனர்ஜெட்டிக்கலாவது ரிமூவ் பண்ணுங்கள். பேஜ் ஆஃப் பென்டிகல்ஸ். நீங்கள் எனர்ஜெட்டிக்கலாக அலைன் ஆனோடனே பாருங்கள், நியூ பிகினிங் உங்கள் வாழ்க்கையில் வருது. ஸோ இது உங்களோட எனர்ஜி, உங்களோட அக்செப்டன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். 9 ஆஃப் பென்டிகல்ஸ் அதுக்கு உங்களை துரத்த சொல்லலை, உங்கள் எனர்ஜியை தான் கிளியர் பண்ண சொல்கிறாங்க பிரபஞ்சம். ஏன் கிளியர் பண்ணணும்? நீங்கள் பிளாக்கேஜ் க்ரியேட் பண்ணுறீங்க. ஸோ இந்த பர்சனால் எனர்ஜெட்டிக்கலாக கூட உங்ககிட்ட உங்களை அப்ரோச் பண்ண முடியல. ஸோ உங்களுக்கு இந்த கனெக்ஷன் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி டைப் பண்ணுங்கள், இல்லைனா வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி மார்னிங் போட்ட ரீடிங் நீங்கள் நிச்சயமாக பாருங்கள். அதில் வந்து ட்ரீமிங் மூலம் எப்படி நீங்கள் பண்ணலாம், இந்த எனர்ஜி உங்களுக்கு வேணுங்கிற மேனிஃபெஸ்டேஷன் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு ஒரு சின்ன டிப் சொல்லியிருப்பேன். டவர் நீங்கள் போவீங்கன்னு இந்த பர்சன் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப ஷாக்கிங்கான டேர்னிங் பாயிண்ட்ஸ்லாம் உங்கள் காதல் வாழ்க்கையில் இனிமேல் நடக்கும். ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்காக நீங்கள் எதிர்பார்றது. ஏன்னா நீங்கள் எனர்ஜி ஒன்ஸ் ஓகே பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சுது. அதுக்கப்புறம் பிரபஞ்சம் வில் டேக் கேர். ஹெர்மிட் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா பேஜ் ஆஃப் வான்ஸ். ஸோ இந்த பர்சன் வந்து உங்ககிட்ட வரும்போது ரொம்ப மெச்சூர்டாக வருவாங்க. நீங்கள் லாஸ்ட் டைம் அவங்கக்கிட்ட சண்டை போட்டு பிரிஞ்சதுக்கும் இப்போது நீங்கள் நெக்ஸ்ட் பார்க்க போகிறதுக்கும்
அவங்க உங்ககிட்ட வரும்போது நீங்கள் பார்க்குற பர்சனுக்கும் அப்படியே 180 டிகிரி சேஞ்ச் இருக்கும். ரொம்ப மெச்சூர்டான பர்சன், பட் ரொம்ப விளையாட்டுத்தனமாக தான் உங்ககிட்ட வர போகிறாங்க. ஸோ டோன்ட் வரி, ஜஸ்ட் பி ஹாப்பி. இந்த பர்சன் உங்களை விடுற மாதிரி இல்லை, விட்டு தர மாதிரி இல்லை. ஏன்னா 7 ஆஃப் வான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யார் சேசிங் யூ. 8 ஆஃப் கப்ஸ். நீங்கள் இல்லாமல் இந்த பர்சனுக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சு. அவங்க இட்ஸ் லைக் நிஜமாகவே இந்த பர்சன் வந்து பாஸ்ட்டில் பிளேயராக இருக்கலாம், இல்லைனா வந்து உங்களை ஒரு ஆப்ஷனாக கன்சிடர் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ வேகமாக கம்யூனிகேஷன் வருது. உங்கள் எனர்ஜி பிளாக்கேஜை ரிலீஸ் பண்ணிங்கனாவே போதும். இட்ஸ் லைக் நீங்கள் கோவமாக இருக்கிறது, என்னை ஏமாற்றிட்டாங்க, அந்த மாதிரி கான்செப்ட்லேருந்து வெளியில் வாங்க. ஓகே, என்ன நடக்குமோ அது நடந்தது, இனிமேல் திருந்தி வந்தால் பார்க்கலாம். ஐம் ஓப்பன் டு கம்யூனிகேஷன். அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ண ஆரம்பிங்க. அதுவே உங்கள் காதல் வாழ்க்கையில் இருக்க பிளாக்கேஜை ரிலீஸ் பண்ணி விட்டுடும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் கம்யூனிகேஷன். இந்த பர்சன் நிச்சயமாக அவங்க தான் வந்து காதலை ப்ரப்போஸ் பண்ண போகிறாங்க. ஸோ டோன்ட் சேஸ். நீங்கள் துரத்தாதீங்க. நீங்கள் இருக்கிற இடம் கரெக்டு, நீங்கள் எடுக்கிற முடிவுகள் கரெக்டு, பட் எனர்ஜி பிளாக்கை ரிலீஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களால உங்களை தேடி வர முடியும். நீங்கள் எனர்ஜெட்டிக்கலாகவும் பிளாக் பண்ணிங்க அப்படின்னா அது நடக்காது. ஸோ கோவத்தை ஃபஸ்ட்டு விட்டுருங்க. பழசே நினச்சிட்ருக்காதீங்க. ஃப்ரீயாக அதை வந்து கிளென்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஸோ ஓகே, நடந்துருச்சு, இனி என்ன நடக்குமோ அது நடக்கட்டும். ஓகே, நான் திரும்ப ஏற்றுக்கிறேன் அப்படின்ற மனநிலைமை இருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் டூ சம் எனர்ஜி கிளென்சிங். அது ரொம்ப ரொம்ப அவசியம் உங்கள் காதல் வாழ்க்கை முன்னாடி போகிறதுக்கு. ஜெய் சரம், காட் பிளஸ் யூ.